அனைவருக்கும் வணக்கம். நான் தமிழரசி பாலமுருகன். இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது நாளைய தினம் 27/3/2026 அன்று வரக்கூடிய ராமநவமி. ஒவ்வொரு திதிக்கும் ஒரு சக்தி இருக்குது. விதியை மதியால் வெல்லலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. விதி செய்யாததை திதி செய்யும் அப்படின்னும் சொல்லுவாங்க. ஸோ மாதங்களில் வரக்கூடிய இந்த 15 திதிகளில் நாம் செய்ய வேண்டிய சின்ன சின்ன எளிய வழிபாடுகளை நம்ம வீட்டில் செய்வதன் மூலம் நிச்சயமாக நம்முடைய வாழ்வு மிக வளமான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய வாழ்வாக மாறும். இந்த திதிகளில் நம்ம பார்த்து பயப்படுற திதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமியும் நவமியும் தான். ஸோ அந்த காலத்தில் அஷ்டமியும் நவமியும் ரெண்டும் போயிட்டு பெருமாள் கிட்ட எங்களை மட்டும் மக்கள் வெறுத்து ஒதுக்குறாங்க அப்படின்னு கேட்டுச்சான். அதற்கு பெருமாள், நீங்கள் கவலைப்படாதீங்க, வருடத்தில் 2 நாட்கள் நீங்கள் எப்போ வருவீங்க அப்படின்னு மனுஷங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. ஏன்னா என்னுடைய அவதாரங்கள் அந்த நாளில் தான் அவதரிக்க போகிறது அப்படின்னு சொன்னாராம். ஸோ அஷ்டமியில் கோகுலாஷ்டமியும் நவமியில் ராமநவமியும் இந்த 2 நாட்களும் மனிதர்கள் எப்போ இந்த நாட்கள் வரும் அப்படின்ட்டு, அதுவும் பெருமாளை வழிபடக்கூடியவர்கள், கிருஷ்ணனை வழிபடக்கூடியவர்கள், ராமனை வழிபடக்கூடியவர்கள் காத்து கிடப்பார்கள். அத்தகைய ஒரு நாள் தான் நாளைய தினம் வருகின்றது. வெள்ளிக்கிழமையில் வருகின்றது. வசந்த நவராத்திரியோட கடைசி நாளாகவும் இது இருக்கிறது. ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் அப்படிங்கிறத இந்த உலகிற்கு உணர்த்தியவர் தான் ராமபிரான். சூரியகுல வம்சத்தில் தசரத சக்கரவர்த்திக்கு பிறந்து தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை அப்படிங்கிற பழமொழிக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தவர் ராமபிரான். தன்னுடைய தந்தை ஒரு சொல்லிட்டா அதை மீறக்கூடாது. தன்னுடைய தாயையும் தந்தையும் தெய்வமாக போற்றி தன்னுடைய தமையன்களுக்கு நல்ல ஒரு அண்ணனாக இருந்து, அந்த நாட்டு மக்களுக்கு ஒரு நல்ல அரசனாக இருந்து, தன்னுடைய மனைவிக்கு நல்ல கணவனாக இருந்து, ஏகபத்தினி விரதனாக இருந்து இந்த உலகத்திற்கு எப்படி வாழணும் அப்படிங்கிறத அவர் எடுத்து காட்டியவர். ராமன் அப்படின்னு சொன்னாலே ஒரு இல், ஒரு வில், ஒரு சொல் அப்படிதான் நமக்கு ஞாபகம் வரும். ஒரே ஒரு இல்லால், அதாவது ஒரே ஒரு மனைவி வேறொரு பெண்ணை ஏறெடுத்து கூட பார்க்காத ஒரு கண்ணியமான கணவனாக வாழ்ந்தவர் தான் ராமர். அதே போல ஒரு சொல், தன்னுடைய சொல்லிலிருந்து பின்வாங்காமல் வாழ்ந்து காமிச்சவர் தான் ராமர். நிறைய பேருக்கு இந்த பேச்சை மாற்றி பேசுறது வழக்கம். இன்னைக்கு ஒன்று பேசுவாங்க, நாளைக்கு காலையில் கேட்டால் நான் அப்படி பேசவே இல்லையே, ஐயோ அப்படிலாம் நான் பேசவே மாட்டேனே அப்படின்ட்டு பேச்சு அப்படியே மாற்றி பேசுவாங்க. ஆனால் ராமபிரான் ஒருத்தவங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்துட்டார்னா அதிலிருந்து எப்பொழுதுமே மாற மாட்டார். அதே போல் அவருடைய வில் திறமையை நம்ம பாராட்டியே ஆகணும். அவரை போல ஒரு சிறந்த வில்லாளன் யாரும் இல்லை அப்படின்னும் நம்ம சொல்லலாம். எல்லாருமே கமெண்ட் செக்ஷன்ல ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணுங்க. ராமனுடைய அருள் நமக்கும் நம்முடைய குடும்பத்துக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கணுங்க. ராமபிரான் அவதரித்தது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவமி திதியில புனர்பூச நட்சத்திரம். நவமியும் புனர்பூச நட்சத்திரமும் ஒன்று சேர்ந்து இருக்கக்கூடிய நாளில் தான் ராமபிரான் அவதரித்தார். இந்த வருடம் கூட நிறைய பேருக்கு குழப்பம், இன்னைக்கு 26ஆம் தேதி ராமநவமியா அல்லது நாளை வெள்ளிக்கிழமை 27ஆம் தேதி ராமநவமியா அப்படின்ட்டு குழப்பம் இருந்தது. ஆனால் நாளைக்கு தான் நம்ம ராமநவமியை கொண்டாடணும். சில வருடங்களில் பூச நட்சத்திரம், அந்த புனர்பூசம் அப்படிங்கிறது முன்னாடி வரும், நவமி திதி அப்படிங்கிறது பின்னாடி வரும். சில வருடங்களில் மாற்றி வரும், சில வருடங்களில் ரெண்டுமே ஒன்று சேராத நேரங்கள் கூட இருந்திருக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா நாளைய தினம்தான் அந்த ரெண்டுமே சேர்ந்து வருகின்றது. அதனால் நாளைக்கு நம்ம வழிபட வேண்டிய நேரங்கள் 3 நேரங்கள் இருக்குது. அந்த 3 நேரத்தையும் நான் இங்கே கொடுத்துருக்குறேன். காலையில் பார்த்திங்கன்னா 6லேருந்து 7:30 மணி வரைக்கும், அதே போல் 9லேருந்து 10:30 மணி வரைக்கும், ஏன்னா 10:12 ராகு காலம் வரும். அதே போல் நம்ம காலையில் வேலைக்கு போயிடுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இரவு 8 மணிக்கு மேலே கூட நீங்கள் இந்த ராமநவமி வழிபாடுகளை செய்யலாம். சில பேர் ராமநவமிக்கு விரதமும் இருப்பாங்க. குடும்ப ஒற்றுமை அதிகரிப்பதற்காக இந்த ராமநவமி விரதம் இருப்பாங்க. அல்லது உங்களுக்கு வாழ்க்கையில் என்ன தேவையோ அது வேணும் அப்படிங்கிறத நீங்கள் ராமபிரான் கிட்ட தாராளமாக வேண்டுதலாக வைக்கலாம். அதை தவிர்த்து நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய 3
முக்கியமான எளிய விஷயங்களை நாளை மறக்காமல் எல்லாருமே அவங்க வீட்டில் செய்யணுங்க. ஏன்னா ராமநவமியில் நம்ம ராமனை நினைத்து இந்த 3 விஷயங்களை செய்யும்பொழுது நிச்சயமாக நம்முடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் படிப்படியாக குறையும். நம்முடைய குடும்பம் அசுர வேகத்தில் முன்னேற்றம் அடையும். இது நிதர்சனமான உண்மை. நாளைக்கு நீங்கள் ராமனுடைய ஜாதகத்தை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ராமர் ஜாதகமும் அனுமன் ஜாதகமும் ஒன்றாக சேர்ந்து இருக்கும் படத்தையோ அல்லது ராமரோட ஜாதகத்தை ஒரு 2 நிமிடங்கள் பார்த்து என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து தோஷங்களையும் நீக்க வேண்டும் அப்படிங்கிறத நீங்கள் வேண்டிக்கோங்க. நிறைய பேர் யோசிக்கலாம், ராமர் அவர் வாழ்க்கையில் ரொம்ப கஷ்டப்பட்டார், அவர் ஜாதகத்தை நம்ம பூஜை அறையில் வச்சு எப்படி வேண்டுறது அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ராமர் பிறந்தப்ப 4 கிரகங்கள் ஒரே கட்டத்தில் இருந்ததாக சொல்லப்படுது. அவருடைய ஜாதகத்தை நம்ம பார்த்தாலே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான நவகிரக தோஷங்களும் கர்ம வினைகளும் தீரும் அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ நம்பிக்கை இருப்பவர்கள் நாளைக்கு இந்த ஒரே ஒரு படத்தை, நம்ம பதிவில் இருக்கக்கூடிய இந்த படத்தை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுட்டு கூட நாளைக்கு நீங்கள் பார்க்கலாம். இன்னும் நிறைய பேர் ராமர் ஜாதகத்தை அழகாக டவுன்லோட் பண்ணி லேமினேஷன் பண்ணி வீட்டில் வச்சுக்கிறாங்க. எப்படி குபேரர் ஜாதகம் நமக்கு செல்வ செழிப்பை தரும்னு நினைக்கிறோமோ அதே போலவே ராமர் ஜாதகத்தை நாளை வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 2வது முக்கியமான விஷயம், நாளை ராமநாமம் ஜபிப்பது அல்லது ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிறத நம்ம எழுதுறது. 108 முறை நீங்கள் பேப்பர்லேயும் எழுதலாம் அல்லது சின்ன சின்ன பேப்பரில் எழுதிட்டு அதை மாலையாக கட்டி அருகில் இருக்கக்கூடிய ஆஞ்சநேயர் கோவிலுக்கு போயிட்டு நீங்கள் மாலையாக போடலாம். அல்லது நோட்டு நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் குளித்து முடிச்சுட்டு உங்கள் பூஜை அறையில் விளக்கேற்றி வச்சுட்டு ஸ்ரீ ராம ஜெயம் அப்படிங்கிற அந்த உன்னதமான நாமத்தை நாளை நீங்கள் எழுதலாம். 3வது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளை தவறாமல் துளசி இலைகளை வாங்கி உங்களுடைய பூஜை அறையில் வையுங்க. அந்த துளசியால் ராமர் படம் இருந்தால் ராமருக்கு நீங்கள் அர்ச்சனை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் பெருமாள் படத்திற்கே நீங்கள் துளசி இலைகளால் அர்ச்சனை செய்வது. 108 முறை பெருமாளோட நாமம் என்ன உங்களுக்கு தெரியுமோ அதை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்வது நல்லது. அல்லது மாலையாக கட்டுனீங்கன்னா மாலையாகவே அவங்க படத்துக்கு நீங்கள் போடலாம். இந்த 3 எளிய விஷயங்களை நாளை செய்யுங்க. அதே போல் நாளைக்கு ராமருக்கு உகந்த நெய்வேத்தியம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீர் மோர் ஒரே ஒரு டம்ளர் வைக்கலாம். ஏன்னா வெயில் காலம் பிறந்துடுச்சு, எல்லார் வீட்லேயும் தயிர் இருக்கும், மோர் இருக்கும். ஸோ அந்த மோரை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அல்லது பானகம் வைக்கலாம், பாயசம் செய்வதுனா செய்யலாம். ஏன்னா நாளைக்கு வசந்த நவராத்திரியும் வெள்ளிக்கிழமையில் நிறைவடைகிறது. அதனால் நீங்கள் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து உங்களுடைய பூஜை அறையில் வைத்து பூஜை செய்வது நல்லது. சர்க்கரை பொங்கலோ பாயசமோ இல்லை அவலில் ஏதாவது ஒரு இனிப்பு செய்து உங்கள் பூஜை அறையில் வையுங்க. நிச்சயமாக அனைத்து நன்மைகளும் உங்களுக்கு உங்களுடைய குடும்பத்திற்கு குறைவில்லாமல் கிடைக்கும். இத்தனை நாள் நம் குடும்பத்தில் இருந்த சண்டை சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள் இவையெல்லாம் படிப்படியாக குறையும். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்கிறது, இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு படிப்படியாக காணாமல் போவதை நீங்களே கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் குடும்பத்தில் எல்லாருமே பூரண ஆரோக்கியத்தோடு இருப்பார்கள். பணப்பிரச்சனை அப்படிங்கிறது தீரும். தடைப்பட்ட சுபகாரியங்கள் எல்லாம் நடக்குங்க. இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எல்லாருமே கமெண்ட் செக்ஷனில் ஸ்ரீ ராமஜெயம் அப்படிங்கிறத டைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நன்றி.